வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 1. நான் அப்லோட் பண்ண சாப்டர் 0வை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹீரோவோட இன்ட்ரொடக்ஷன், இந்த மான்வா நடக்கிற மேப்பிள் வேர்ல்டை பற்றி, கேட்ஸை பற்றி, ஒரு அட்வென்ச்சரரோட ஹார்ஷான ரியாலிட்டி பற்றி எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோவும் அவனோட டீமும் ஒரு வல்கேனோ எரப்ட் ஆகிறத பார்த்துட்ருப்பாங்க. அந்த வல்கேனோலேருந்து நிறையா பறக்கிற மான்ஸ்டர்ஸ் வெளியில் வந்துட்டுருக்கும். ஹீரோவை பார்த்து ஒரு லேடி அது வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நிறையா பறக்கிற மான்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய 3 தலை டிராகன். இதுதான் த கிங் ஆஃப் டிராகன்ஸ், ஹான்தைல். அந்த லேடி சென்டாரஸ் நெஸ்ட்டும் அழிஞ்சிருச்சு போல. நம்ம இனிமே யாரையுமே சார்ந்து இருக்க முடியாது. சிக்னா நைட்ஸ், ரெசிஸ்டன்ஸு, கிராஸ் ஹண்டர்ஸ், இருந்த எல்லா அட்வென்ச்சரர்ஸ், அப்புறம் கடைசியாக நம்ம கூட இருப்பாங்கன்னு நம்பின 6 ஹீரோஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. இன்னும் நீ ஒருத்த மட்டும்தான் இருக்க, த லாஸ்ட் அட்வென்ச்சரர் எல் போமேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஹீரோ வாங்க போகலாம், இதுதான் நம்மளோட கடைசி அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு டிராகனை ஃபேஸ் பண்ணுறதை காட்டுறாங்க. அந்த சண்டையோட முடிவில் எல்லா இடமும் நெருப்பில் எரிஞ்சிட்ருக்கு. ஹீரோ இரத்த காயத்தோட மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஹீரோ முன்னாடி ஒரு டிராகனோட தலை மட்டும் கிடக்குது. என்னால் அவ்வளோதான் முடியுமான்னு திங்க் பண்ணிட்டு மேலே பார்க்குறான். டிராகன் கிங் ஹான்தைல் மேலே 2 தலையோட பறந்துக்கிட்டு இருந்துச்சு. வெட்டப்பட்ட 3வது தலை ரீஜென்ரேட் ஆகிறதையும் நோட் பண்ணான். நான் இவ்வளோ நேரம் போராடினது எல்லாமே வேஸ்ட்டான்னு திங்க் பண்ணுறான். அந்த டிராகன் வீக்கான ஹீரோவை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஹீரோவை நோக்கி பறந்து வந்துச்சு. அப்போது ஹீரோ அவனோட கண்ணை மூடி, இதுதான் என்னோட முடிவு, இந்த உலகத்தோட முடிவு, நம்ம அட்வென்ச்சரோட முடிவும் தான்னு திங்க் பண்ணுறான். இருந்தும் அவனால் விட்டு கொடுக்க முடியல. கையெடுத்து தரையை ஓங்கி குத்துறான். அடச்சி, இப்படி தான் முடியணுமா? ஃபிலிப், ஜெய்டன், அலெக்சிஸ் இவங்க எல்லாரும் அவங்களோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே எழுந்து நிற்கிறான். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது. ஹான்தைல், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு திங்க் பண்ணிவிட்டு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் அட்டாக்கை ப்ரிப்பேர் பண்ணுறான். என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்னு கத்துறான் ஹீரோ. அப்போது என்னதான் அவனோட மன உறுதி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனோட உடம்பால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால் அவன் கேஸ்ட் பண்ண ஸ்பெல் பிரேக் ஆகுது. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பெல் நடுவில் பிரேக் ஆனதுனால ஃபுல்லாக இன்டர்னல் இன்ஜுரியும் ஆகுது. இரத்த வாந்தி எடுக்கிறான். அதே சமயம் டிராகன் கிங் ஹான்தைல் அதனோட வாயிலிருந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி அட்டாக்கை ரிலீஸ் பண்ணுது. ஹீரோவை அந்த அட்டாக் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவன்டா நீன்னு திட்டிக்கிறான். அந்த அட்டாக்கும் ஹீரோவை ரீச் பண்ணுது. அவனோட கடைசி யோசனைகள் என்னன்னா, ஏன் இப்படி முடியணும்? ஒருவேளை நான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருந்தேன்னா, ஒருவேளை எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா, அப்போது டேய் ஒன்றுத்துக்கும் லாய்க்கில்லாதவனே எந்திர்றான்னு திட்டிட்டு ஹீரோவோட மூஞ்சில் யாரோ தண்ணியை ஊற்றி எழுப்புறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ முன்னாடி ஒருத்தன் உடம்பு சரியில்லாத மாதிரி நடித்தா உன்னை விட்டுருவானான்னு சொல்கிறான். அப்போது குழப்பத்தில், என்னாச்சு, எனக்கு என்னாச்சு, நான் எப்படி உயிரோட இருக்கேன், ஹான்தைலுக்கு என்னாச்சு, ஒரு நிமிஷம், இந்த இடம் எனக்கு தெரியும், இது ஸ்லேவ் மார்க்கெட்டில், வாய்ப்பே இல்லை, ஸ்லேவ் மார்க்கெட்டை நாங்கள் எப்போ ஒழிச்சிட்டோமே, ஆனால் இந்த இடம் ரொம்ப உண்மையாக இருக்குது, என் முன்னாடி நின்றுட்டுருக்கிறவனு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்லேவாக இருக்கும்போது என்ன விற்றது இவன் தான், ஆமாம் இவனே தான், அப்போது நான் கடந்த காலத்துக்கு வந்துட்டேனான்னு யோசிக்கிறான். அப்போது நான் கேட்குற கேள்விக்கு துரை பதில் சொல்ல மாட்டீங்களோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட மூஞ்சிலே குத்துறான். அந்த நேரம் அவன் ரியலைஸ் பண்ணுறான், இது கனவு இல்லை, இது எல்லாமே உண்மை, இது என்னால் நம்ப முடியல, இருந்தாலும் இதுக்கு வேற எந்த விளக்கமும் இல்லை, நான் கதைகளோட தொடக்கத்துக்கு மறுபடியும் வந்துட்டேன்னு. அப்போ தான் நம்ம சாப்டர் 0ல் பார்த்த மாதிரி ஹீரோவை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வாக்கரோட டீம் வராங்க. அப்போது இதை பற்றி ஓவர் திங்க் பண்ண தேவையில்லை, நான் கேட்ட செகண்ட் சான்ஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னு யோசிக்கிறான் ஹீரோ.
இங்கே கட் பண்ணி சாப்டர் 0வோட எண்டிலேருந்து காட்டுறாங்க. கேட்டுக்குள்ளே ஹீரோ மட்டும்தான் உயிரோட இருக்கான். வாக்கரோட ஸ்டாஃபை எடுத்து செக் பண்ணுறான். இந்த ஸ்டாஃப் வச்சு ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியும். ஹீரோவோட கரண்ட் லெவலுக்கு இது ஏற்ற வெப்பன். ஆனால் இது மட்டும் போதாது. ஒரு அட்வென்ச்சரருக்கு வெப்பன் மட்டும் பத்தாது, அவனுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். அந்த சமயம் ஒரு வெட்டப்பட்ட காலை பார்க்குறான். அப்போது சில அட்வென்ச்சரர்ஸ் அவங்களோட பொக்கிஷங்களை அவங்களோட பூட்ஸில் தான் ஒளிச்சு வச்சுருப்பாங்கன்னு திங்க் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணுறான். அப்போது அவனுக்கு ஒரு ரிங் கிடைக்குது. அது ஒரு டெலிகனிசிஸ் ரிங்குன்றத தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறான். இந்த ரிங் இங்கே கிடைக்கும்னு ஹீரோ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. டெலிகனிசிஸ் ரிங்கில் அவனோட மேஜிக்கை பாஸ் பண்ணால் நின்ன இடத்துல இருந்தே மற்ற பொருட்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சமயம் அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிச்சுதுங்க. இதுங்கெல்லாம் பிளட்டை ஸ்மெல் பண்ணிருச்சிங்களா என்னன்னு ஹீரோ கேட்குறான். அட் அ டைமில் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவனை அட்டாக் பண்ணிச்சு. ஹீரோ அவன் கையில் வச்சுருந்த ஸ்பியரை வச்சு ஒரு மான்ஸ்டரை கொல்றான். அப்போது இன்னொரு மான்ஸ்டர் அதனோட நாக்கை வச்சு ஹீரோ வச்சுருந்த ஸ்பியரை பிடிச்சி உடச்சிருச்சு. அந்த சமயம் ஹீரோ பின்னாடி இருந்து இன்னொரு மான்ஸ்டர் அவனோட தலையை அப்படியே துண்டாக கடிக்க ட்ரை பண்ணிச்சு. அப்போது அந்த மேஜிக் ஸ்டாஃபை வச்சு ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரையும் கொல்றான். எதுக்காக ஒரு மான்ஸ்டருக்கு ஒரு ஃபயர் ஆரோ வேஸ்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணிவிட்டு அவன் டெலிகனிசிஸ் ரிங்கை அந்த ஃபயர் ஆரோ மேலே யூஸ் பண்ணுறான். அந்த சமயம் நேராக போன ஃபயர் ஆரோ அவனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஆகி ஒரு 8-10 மான்ஸ்டரை அட் அ டைமில் கொல்லுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபயர் ஆரோ மறைஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் அதை ஹீரோவால் மெயின்டைன் பண்ண முடியல. இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் உயிரோடு இருக்கிறத பார்த்து மறுபடியும் ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஆனால் ஃபயர் ஆரோ ஒர்க் ஆகலை. அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து டாஜ் பண்ணிட்டு ஸ்டாஃபை செக் பண்ணுறான். ஸ்டாஃபுக்கு எதுவுமே ஆகலை. அப்போ கூல் டவுனான்னு திங்க் பண்ணுறான். இந்த ஃபயர் ஆரோ ஸ்கில்லுக்கு கூல் டவுன் டைம் இருக்குது போல். வேறு வழி இல்லைன்னு திங்க் பண்ணிவிட்டு அவனை அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டர்ஸை அந்த ஸ்டாஃப் வச்சு அடித்து உதைக்கிறான். இன்னும் எவ்வளோ நேரம்னு யோசிக்கும்போது கரெக்டாக கூல் டவுன் முடியுது. அதே சமயம் மான்ஸ்டர்ஸும் அட்டாக் பண்ண வருது. சரி, இன்னொரு டைம்னு சொல்லிட்டு ஃபயர் ஆரோ ஸ்கில்லோட டெலிகனிசிஸும் சேர்ந்து யூஸ் பண்ணுறான். எங்கெங்கெல்லாம் மான்ஸ்டர் இருக்கோ அங்கங்கெல்லாம் அந்த ஃபயர் ஆரோவை செலுத்தி எல்லா மான்ஸ்டரையும் கொல்றான். ஒரு வழியாக எல்லா மான்ஸ்டர்ஸும் செத்துருச்சிங்க. அப்போது நீ சாதாரண ஸ்லேவ் இல்லைன்னு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த லேடி அசாசின் ஸ்கார்லெட். இவ இன்னும் உயிரோடவா இருக்கான்னு யோசிக்கிறான் ஹீரோ. உன்னோட ஸ்பியர்மேன்ஷிப் அப்புறம் மேஜிக் கூட, நீ நிஜமாவே யாரு? எதுக்காக அந்த ஸ்டாஃப் உன் கையில் இருக்குது? அப்புறம் உன்னோட விரிஸ்டில் என்னது? எப்படி நீ ஒரு ஸ்லேவாக இருந்து அவக்கனான? ஒரு நிமிஷம் இரு, இதெல்லாம் உன்னோட வேலையான்னு கேட்குறா. ஹீரோ, பேசி முடிச்சிட்டியா? சாரி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் உங்களை எப்படினாலும் நான் கொண்டிருப்பேன். ஏன்னா ஸ்லேவ்ஸை பெயிட்டாக யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபயர் ஆரோ ஸ்கில்லை யூஸ் பண்ணுறத நமக்கு காட்டுறாங்க. அந்த அசாசின் லேடியை கொன்னுட்டான் போல. அடுத்த பேனலில் சிட்டியில் ஹீரோ நடந்து வர்றதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இது, ஒரு பெயிட்டாக யூஸ் பண்ணுற ஸ்லேவு அவனாவே தனியாக ஒரு கேட்லேருந்து வரான்னு. ஹீரோவோட யோசனை ஃபுல்லாக ஆட்டம் ஆரம்பித்தாச்சு. என்னோட விதியை நான் மாற்றியே ஆகணும். அதுக்கு முதல்ல என்ன நானே ஸ்லேவ் ஸ்டேட்டஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணிக்கணும்னு திங்க் பண்ணுறான். இதோட சாப்டர் 1 முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.